இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாக இதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நாம் இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். நவம்பர் மாதம் இன்றும் ஒரு சில நாட்களில் முடிய போகிறது. டிசம்பர் மாதம், அதாவது கிறிஸ்து பிறப்பின் மாதம் அந்த கிறிஸ்துமஸ் மாதம் துவங்க இருக்கிறது. இந்த நாளில் கர்த்தர் ஏதோ கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளத்திலே ஒரு புது பொலிவு, ஒரு புது சந்தோஷம், எல்லா இடங்களிலும் விளக்கு வெளிச்சம் போன்ற அற்புதகரமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். எல்லா இடங்களிலும் சந்தோஷம் நிறைந்திருக்கும். ஆனால் எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்துமஸை உண்மையாக நாம் அனுசரிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? கிறிஸ்து பிறப்பது. கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். இதை தான் உண்மையான கிறிஸ்துமஸ் என்று சொல்லி நாம் ஆரம்பிக்கிறோம். இன்றும் ஒரு சில நாட்களில் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த கிறிஸ்துமஸை, அதாவது உண்மையான கிறிஸ்துமஸை நாம் எப்படி கொண்டாட வேண்டும், உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு அந்த கிறிஸ்துமஸுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த வாரத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் தியானிக்கும்படியாக கொடுத்ததான ஒரு தலைப்பு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியங்கள். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் பிறந்ததின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியங்களை குறித்து இந்த வாரத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் பிறந்தார், நம்முடைய வாழ்க்கையிலே எதற்காக பிறந்தார், எதற்காக இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லி நமக்கும் கிறிஸ்துமஸுக்குமான ஒரு உறவை நாம் ஒரு கேள்வியோடு கூட இந்த நாளில் தொடங்க போகிறோம். கிறிஸ்துமஸ் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி பாக்கியமாக மாறுகிறது? முதலாவது, இயேசு கிறிஸ்து நம்மை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு தாம் இந்த உலகத்திலே ஒரு சிறு பிள்ளையாக வந்து பிறந்தார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முதலாவது நாம் பெற்றுக்கொள்கிற பாக்கியம், அவருடைய புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். நம்மை தம்முடைய சொந்த ஜனமாக, பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து மாற்றுவதாக நாம் பார்க்கிறோம். எப்படி தம்மை புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார்? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 26வது வசனத்திலே, விசுவாசத்தினால் அவருக்கு நாம் புத்திரர் ஆகிறோம் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, விசுவாசத்தின் பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு பிரியமானவர்களாய், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். நயாகரா நீர்வீழ்ச்சி என்று சொல்லுகிறதான ஒரு நீர்வீழ்ச்சியை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நீர்வீழ்ச்சியிலே வருடந்தோறும் ஒரு சம்பவம் நடக்குமாம். அது என்ன சம்பவம் என்று சொன்னால், அந்த நீர்வீழ்ச்சியின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரை ஒரு கயிறு கட்டி ஒரு மனிதன் அந்த கயிற்றின் மேலாக மிகவும் சாகசமாக, சுலபமாக நடந்து வருவானாம். இது வருடந்தோறும், வருடத்திற்கு ஒரு முறை இந்த சம்பவம் நடக்குமாம். இதை பார்க்க அநேகர் வியப்பாக ஓடி வருவார்களா, அந்த மனிதன் எப்படி நடக்கிறான் என்று சொல்லி பார்ப்பதற்காக. இதன் மூலமாக அந்த மனிதன் அநேக பணங்களை, அநேக காசுகளை அவன் சம்பாதிக்க நேரிடுமாம். ஒரு முறை இந்த மனிதன் தான் நடந்து முடிந்தது பிற்பாடு ஒரு சவாலை அந்த மக்களிடத்தில் விடுகிறான். அது என்ன சவால் என்று சொன்னால், நீங்கள் யாரேனும் ஒருவர் என்னோடு கூட இந்த நயாகரா நீர்வீழ்ச்சியை கடப்பதற்கு என் தோளில் ஏற வேண்டும், நான் உங்களை வைத்து இதை நான் கடப்பேன், இந்த கயிற்றின் மேலாக ஏறி நான் கடப்பேன் என்று சொல்லி ஒரு சவாலை விடுகிறானாம். எல்லாரும் இந்த சவாலை ஏற்க மறுக்கிறார்களாம். ஏனென்று சொன்னால், அவர்களுக்கு தன்னுடைய உயிர் மீது பயம் இருக்கிறது. எனவே இந்த சவாலை ஏற்பதற்கு அவர்கள் மறுக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மாத்திரம் வந்து அந்த சவாலை துணிகரமாக ஏற்பதற்கு வருகிறாளாம். அந்த சிறுமி யார் என்று சொல்லி விசாரித்தால், அந்த சிறுமி அந்த மனிதனுடைய மகளாம். என்னுடைய தகப்பனோடு கூட நான் நடக்க போகிறேன், என்னுடைய தகப்பன் என்னை தோள்களில் சுமந்து கொண்டு செல்ல போகிறார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு கூட அந்த சிறுமி தகப்பனிடத்தில் வருவதற்கு சம்மதித்தாளாம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தகப்பனாய் இயேசு கிறிஸ்து மாறுகிற போது, நாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கும் போது பெரிய பெரிய சவால்களை கூட
மிகவும் எளிதாக நம்மால் மாற்ற முடியும். இதை தான் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார். அவர் நமக்கு நம்முடைய புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறார். வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, 103 சங்கீதம் 13 வசனத்துல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படும் போது அவர் நமக்கு இறங்கி நமக்கு தேவையான காரியங்களை நமக்காக அவர் செய்து முடிக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்தில் வந்து பிறந்திருக்கிறாரா? ஒருவேளை நமக்கான காரியங்கள் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில நாம் இருக்கலாம். ஒரு நல்ல ஆலோசகராக, ஒரு நல்ல தகப்பனாக இயேசு இந்த நாள்ல உங்களுடைய உள்ளத்தில் வந்து பிறந்திருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி நீதிமொழிகள் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய பிள்ளைகளாய் ஞானஸ்நானத்தின் வழியாய் விசுவாசத்தின் வழியாய் நம்மை மாற்றி நமக்கு தேவையான காரியங்களை சந்திக்கும்படியாக சத்திய ஆவியானவரை கொண்டு நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். இதை தான் வேத வசனம் நமக்கு கொடுக்கிறது. கலாத்தியர் 4:6 அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து நடப்போம். தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றும்படியாக வந்து பிறந்திருக்கிறார். அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? அதற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம், சிந்தித்து நடப்போம். தேவன் தம்முடைய சொந்த சுவிகார புத்திரத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றுகிறார். வேதவசனம் சொல்கிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு அதிக நன்மைகளை கட்டளையிடுகிறீர்கள் அல்லவா? அதே போல நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி தேவன் நமக்கு இறங்கி நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை சுவிகார புத்திரராய் மாற்றுகிறார் என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவோம். அவரிடத்தில் கேட்டு அவரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். அப்படியே கண்களில் மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்கள் அன்பின் பிறக்கும் இந்த பரலோக பிதாவை உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் புத்திர சுவிகாரம் என்கிறதான பாக்கியத்தை நீர் கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, அதற்கு பாத்திரவான்களா நீர் எங்களை மாற்றுங்க ஏசப்பா. உங்களுடைய வல்லமையுள்ள கரம் எங்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த புத்திர சுவிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட்டு நடக்க நீர் கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நீர் இறங்குகிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே இயேசுப்பா கிருபை செய்யுங்க. இந்த நேரத்தில் தனிமையினா வாடிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் நல்ல தகப்பனாய், நல்ல தீச்சரவாளனாய் ஆண்டவர் நீர் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.